எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆங்கில ரொமான்டிக் கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பிறந்த ஊருக்கு கிராஸ்மேர்னா ஒரு ஊர்ல பிறந்தாரு. லண்டனுக்கு வடக்க இருக்கு இந்த இடம். இங்க இதுக்கு பேரு லேக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி மாவட்டம். இது ஏரிகளால் சூழப்பட்ட இயற்கை அழகு நிரம்பிய ஒரு இடம். அவ்வளவு பரபரப்பில்லாத ஒரு மாவட்டம். இதுல மக்கள் தொகையே கம்மி தான். இங்க விண்டர்மியர்னு ஒரு இடத்துல நாங்க தங்கியிருக்கோம். இதுக்கு 10 மைல் தள்ளி தான் வேர்ட்ஸ்வொர்த் பிறந்த ஊரான கிராஸ்மேர் இருக்கு. அவங்க இங்கெல்லாம் நடமாடி இருக்காங்க. வேர்ட்ஸ்வொர்த் அதிகமா நடை, அதாவது வாக்கிங் போகக்கூடியவர். நடை அவர் தனியாவும் போயிருக்காரு. அவங்க தங்கை டோரத்தி கூடவும் நிறைய நடை போயிருக்கிறாரு. அந்த மாதிரியான அந்த நடையில உதித்த கவிதைகள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அதை டோரத்தையும் ஒரு கதாபாத்திரமா வராங்க சில கவிதைகள்ல. உதிரி கவிதைகள் நான் சொல்றது. உண்மையில சொல்ல போனா அவர் கூல்ரிட்ஜோட நெருக்கமான நண்பராகவும் இருந்திருக்காரு. கூல்ரிட்ஜ் இவரோட வயசு கொஞ்சம் குறைவு தான். ஆனா அவர் நண்பராகவும் அதே சமயம் சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறாரு. அவ்வளவு நெருக்கமான நட்பு அவங்க 3 பேருக்கும், டோரத்தி 3 பேருக்குமே இருந்திருக்கு. அவங்க வேர்ட்ஸ்வொர்த்தும் கூல்ரிட்ஜும் சேர்ந்து எழுதின போயம்ஸ் எல்லாம் ஒரு தொகுப்பா வந்துச்சு. அதுக்கு பேரு லிரிக்கல் பேலன்ஸ். அதுதான் ரொமான்டிக் யுகத்தை தொடங்கி வச்ச கவிதை தொகுப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு அலை, ரொமான்டிக் கவிதை அலை வர ஆரம்பிச்சிச்சு பிரிட்டன்ல. ஆக இவர் ரொம்ப இவங்க 2 பேரும் முன்னோடின்னு சொல்லலாம் அதை. அதுக்கப்புறம் அவர் ப்ரிலியூட்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ஆட்டோபயோகிராபிக்கல் போயம் எழுதினாரு. தன் சுயசரிதை போயம் மாதிரி. அது போயம் சொல்ல முடியாது, அது பல தொகுப்புகளா வந்திருக்கு. 9,000 கவிதை வரிகள் அடங்கின கவிதை, பெரிய நீண்ட கவிதை. அது கொஞ்சம் வருஷம் எடுத்திருக்குது அது எழுதுறதுக்கு அவரு. ஆனா அதுக்கு இடையில அவருக்கு இளைப்பாறல், ஆசுவாசம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ அவரு அப்பப்ப சின்ன சின்ன கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் ஐ வாண்டட் அஸ் எ லோன்லி கிளவுட். இது ரொம்ப புகழ்பெற்ற கவிதை. வேர்ட்ஸ்வொர்த்னாலே இதைதான் சொல்லுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற கவிதை அது. அதை இந்த ஏரிக்கரையில அமர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தின இது ஒரு காலை பொழுது, ஒரு அழகான காலை பொழுதுல வேர்ட்ஸ்வொர்த்தும் டோரத்தையும் போயிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப மலைகளும் பள்ளத்தாக்குகள், நல்ல ஆழமான பள்ளத்தாக்குகள், அழகான பசுமை பொருத்திய மலைகள் இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டே போறவர் மேல ஒரே ஒரு மேகம் மட்டும், தனித்த மேகம். அது வெள்ளை வெளியேர்னு பஞ்சு பொதி மாதிரி நம்ம பார்த்திருப்போம். 2 வகையான மேகங்கள் உண்டு. அதாவது ஒரு கனத்த அதாவது இருண்ட மழைக்கு முன்னாடி ஒரு மேகம் இருக்கும்ல, சாம்பல் கருஞ்சாம்பல் கலர்ல, கருநீல கலர்ல, அந்த மாதிரி மேகம் மழை தரக்கூடியது. ஹியூமிடிட்டி அதிகம் இல்லாத ஒரு, நம்ம விமானங்கள்ல போகும்போது பார்த்துக்கலாம் பஞ்சுப்பொதி, அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பஞ்சுப்பொதி வெயிட்டே இல்லாததா அப்படியே தொட்டுடலாம், பஞ்சு மிட்டாய் மாதிரி நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி மேகம், வெயிட்லெஸ் ஆன மேகம். அது மழை மேகம் கிடையாது. அது 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரியும்ல. முந்தின மேகம் நமக்கு ஏதோ ஒரு மாதிரியான க்ளூமி மூட தரும். இது ஒரு மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லான மூட் அவருக்கு தந்திருக்கு. அந்த ஒற்றை மேகம் தனித்து வெள்ளை வெள்ளையர்னு அவ்வளவு தனியா அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த மலை அவ்வளோ ஆழமான பள்ளத்தாக்குக்கும் அந்த மலைகளுக்கும் மேல அது தனியா லோன்லி அஸ் எ கிளவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த தனியா அந்த தனித்த மேகம், சின்ன மேகம் போயிட்டு இருக்கு. அதை பாக்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த ஏரி ஓரத்துல, அந்த பள்ளத்தாக்கின் ஓரத்துல டாஃபடில்ஸ், இங்க அதிகமா பூக்கக்கூடிய பூ, இங்க உள்ள வசந்த காலத்துல அதிகமா பூக்கக்கூடிய பூ டாஃபடில்ஸ். அது ஒரு பொன் மஞ்சள் கலர்ல இருக்கும். அது பூத்துச்சுன்னா ஒரு 1000கணக்கு 10,000கணக்குல தான் பூக்கும். அது அந்த எப்பவுமே ஏரி கரையோரங்கள்ல பூக்குறது, மலை விளிம்புகள்ல பூக்குறது. அது டாஃபடில்ஸ் நிறைய பூத்திருக்குன்னா ஒரு 1000 10,000 அப்படியே ஒரு வேலி ஃபுல்லா, அந்த பள்ளத்தாக்கின் ஓரங்கள் ஃபுல்லா அவருக்கு அந்த டக்குனு மேல பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது பொன் மஞ்சள் நிறத்துல பூத்து அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கிளவுட பாக்குறாரு, கீழே இதை பாக்குறாரு. அதாவது
வானத்துல அது தனித்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது அவ்வளவு கோல்டன் கலர்ல அந்த ஒளியில அது அசைஞ்சு ஆடுற காட்சி வந்து அவருக்கு பயங்கரமா தன்னை மறந்த ஒரு, அதாவது என்ன சொல்லுவோம்னா இயற்கை முன்னாடி மனுஷனுக்கு வந்து ரெண்டு என்ன சொல்றது, ரெண்டு நிலை திடீர்னு நமக்கு வந்து இவ்வளவு ஒரு அழகிய காட்சி முன்னாடி ஒரு ஒரு நிலை வாய்க்கும். அது என்ன நிலைன்னா அதைதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இயற்கையில் ஒன்றுதல் அப்படின்னு சொல்றோம், பரவசம் அப்படின்னு சொல்றோம். அது பரவசம் இல்லை, அது வந்து என்னன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி அழிந்து போற ஒரு தருணம். அது வந்து வெஸ்டர்ன் பிலாசபர்ஸும் சொல்றாங்க, இந்தியன் பிலாசபர்ஸும் தன்னை மறந்த தன்மைய பாவமே போயிட்டு அந்த இயற்கையோட ஒன்றி கலக்கிற நிலை, அதுதான் அல்டிமேட் இதுன்னு சொல்றாங்க. அந்த அந்த நிலை வந்து வாய்க்குது. அந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கான்சியஸ் வந்து எப்பவுமே டைம் அதாவது ஸ்பேஸ் டைம் காசாலிட்டி, அதாவது கால இடத்துலதான் நம்ம கான்சியஸா உணர்ந்துட்டே இருக்கோம். நம்மளோட கான்சியஸ் வந்து அது எப்பவுமே இது எந்த இடம் இது எந்த காலம் அதை வந்து உணர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு அழகான காட்சியை பார்க்கும்போது நமக்கு அந்த டைம் ஸ்பேஸ் காசாலிட்டி மறந்து வெறும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த இந்த இடையில உள்ள கோடு அழிஞ்சிடுது. அது அது இருக்கும்போதுதான் அதைதான் நம்ம சொல்றோம் அப்படியே மறந்துட்டு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம அதாவது அது ஒரு நிலைக்குலைவுதான். அது வந்து அந்த இடம் அந்த நேரத்துல நம்ம அது பரவசமா மகிழ்ச்சியா இல்ல பெயினா அது மனதோட வலியா எது கேட்டாலும் அது என்ன ஸ்டேட்ல நான் இருந்தேன்னே சொல்ல முடியாது அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க. அது மகிழ்ச்சியா பெயினான்னு கூட தெரியாம ஒரு நிலை இருக்குல்ல, அது வந்து நம்மள என்ன சொல்றதுன்னா நம்மள நிலக்கொழிச்சு போடுற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் என்ன பண்றாரு, அந்த அனுபவத்துல அப்படியே தன்னை மறந்து நின்றுட்டு அவருக்கு என்னன்னு சொல்ல வரல, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அனுபவத்தை அப்பதான் மனசு வந்து எப்பவுமே நம்ம பின்னாடிதான் நம்ம மனசு பார்த்ததை வந்து தொகுத்துக்க ஆரம்பிக்கும், தொகுக்கும், அதை ரிமெம்பர் பண்ணும், அதை நினைவு கூர்ந்து அதை நம்ம வந்து ஒரு ஒரு வகையா மாற்றி தொகுத்து நமக்கே நமக்கான அனுபவமா புரிஞ்சுக்குவோம். அப்பதான் அவர் அதை எழுத ஆரம்பிக்கும் போதுதான் அது வேற விதமான ஒரு கவிதை அனுபவமா அவருக்குள்ள வருது. அது என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து தனிமை சாலிட்டியூடோட ஒரு மாதிரி என்ன சொல்றது பிளிஸ் குளோரி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சாலிட்யூட்னு சொல்லுவோம்ல. தனிமை வந்து துக்ககரமானது இல்ல, தனிமையிலேயே வந்து என்ன சொல்லுவோம் ஒரு இனிமையான தனிமை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தனிமை. அதை உணர்றாரு கடைசி. அப்படிதான் முடிப்பாரு அந்த கவிதையில. அதை வந்து நான் படிக்கலான் இருக்கேன். அந்த புக்கு வருஷத்தோட நேற்று தான் வாங்கினேங்க இந்த புக்கு. I wandered lonely as a cloud that floats on high over vales. Valesna that are valleys and hills. When all at once I saw a crowd, a host of golden daffodils beside the lake, beneath the trees, fluttering and dancing in the breeze. Flutter ஆகுது, டான்ஸ் ஆடுது அந்த daffodils. அதை பார்த்துட்டு கீழே பார்க்குறாரு. Continuous as the stars that shine and twinkle on the Milky Way. They stretched in never-ending line along the margin of the bay. 10,000 saw I at a glance, tossing their heads in sprightly dance. அதாவது மில்கி வேல உள்ள ஒரு முடிவே ஏற்ற நட்சத்திர தொடர் மாதிரி ட்விங்கிள் ஆகிட்டு இருக்கிற விண்மீன்கள் மாதிரி அவருக்கு வந்து இந்த 10,000 ஆயிரக்கணக்கான இந்த டாஃபடில்ஸ் வந்து அப்படியே ஆடிட்டு இருக்கிறது அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு டான்ஸ், அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அவருக்கு தருது. The waves beside them danced, but they only the sparkling waves in glee. A poet could not but be gay. In such a jocund company, I gazed and gazed, but little thought what wealth this show to me had brought. For oft, when on my couch I lie, in vacant or in pensive mood, they flash upon that inward eye, which is the bliss of solitude. And then my heart with pleasure fills and dances with the daffodils. இது என்னன்னா அந்த மேகத்தையும் வானத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது பூமிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய
சாலிட்யூட்ல உள்ள ஒரு ஸ்கை வாண்டர் ஆயிட்டு இருக்கு. ஐ மீன் ஒரு கிளவுட் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு தனித்து. இங்க thousands ஆஃப் daffodils டான்சிங் அந்த பிரீஸ்ல ஆடிட்டு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு அனுபவத்தையும் கனெக்ட் பண்றது என்னது? அந்த அனுபவத்தையும் இந்த அனுபவத்தையும் கனெக்ட் பண்றது வந்து வருஷத்தோட மைண்ட் மைண்ட் இல்லையா? இதைதான் கனெக்ட் பண்ணி அவரு தனக்கான ஒரு அனுபவமா மாத்திக்கிறாரு. அப்போ அந்த யூனிவர்ஸோட ஒன்றின ஒரு இடமா வருது. அவர் வந்து வீட்டுக்கு போய் இன் வேக்கண்ட் ஆர் இன்ஸ்பென்சிவ் மூட், ஒரு மாதிரி தியானிக்கிற மனநிலைக்கு போறாரு. போகும்போதுதான் அவருக்கு பிளாஷ் அப்பான் அண்ட் இன்வர்ட் ஐ, என் உள்ளுக்குள்ள ஒரு ஐ கண்ணு திறக்குது. இந்த தனிமையை பத்தின இது என்னன்ற உள்ளுக்குள்ள ஒரு ஐங்கிறது ஒரு உள்ளுணர்வுன்னு வச்சுக்கலாம். அப்பதான் சாலிட்யூட் வந்து அந்த தனித்த மேகம் வந்து துக்கமா இல்ல, சாலிட்யூட் வந்து அப்பதான் பிளிஸ்ன்னு எனக்கு தெரியுது. இதை உணரும் போதுதான் எனக்கு அந்த தனிமை வந்து வலி மிகுந்தது அல்ல, ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. மை ஹார்ட் fills with pleasure and dances with the daffodils. நான் திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த daffodilsோட என் ஹார்ட் வந்து மகிழ்ந்து ஆடிட்டு இருந்துச்சு அப்படின்னு முடிக்கிறாரு. இது வந்து ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம்னா, ஆக்சுவலா பிரெஞ்சு ரெவல்யூஷன் பலவிதமான ஐரோப்பாவில வந்து பலவிதமான போர்கள் இது நடந்து முடிஞ்சு புரட்சி தோல்வி அடைஞ்சு, பிரெஞ்சு புரட்சி தோல்வினால வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தனிமையும் வெறுமையும் ஒரு மாதிரி நம்பிக்கை எந்த நிலைமையில போகும்போது இந்த லோன்லி ஆஸ் கிளவுட் வந்து அது லோன்லினஸ் கிடையாது. மனசுக்கு வந்து மனசை வந்து இயற்கையால ஃபில் பண்ண முடியும். அந்த எந்த நம்பிக்கையை வச்சுக்கலாம்னா, அந்த இயற்கை வந்து நமக்கு என்னைக்குமே அது வந்து நம்மளோட நெஞ்ச ஒரு இதுல நம்ம எந்த ஒரு தனிமையோ படபடப்போ பரபரப்போ தோல்வியோ பெயினோ எதுவுமே இல்லை. அது வந்து பியூர்லி ஒரு பிளிஸ் தான் நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்ற ஒரு கவிதை வந்து ஒரு பெரிய அது என்னது, அதை வந்து அவர் வந்து வலிஞ்சு சொல்லல, ஒரு சத்தமா சொல்லல. இவ்வளோ பேரு நெகட்டிவா எழுதிட்டு இருந்த சூழல்ல இந்த ஒரு கவிதை தொகுப்பு வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய, இயற்கையில மனுஷன் எல்லாத்தையும் மறக்கலாம். அவ்வளோ அந்த பெயின் எல்லாம் அவ்வளோ பெரிய நிரந்தரமான பெயின் இல்ல, நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹார்டானது இல்ல, எல்லாத்தையும் கடந்து வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த தொகுப்பு.